உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மானிய கோரிக்கைகள்னு சொல்லிட்டு மந்திரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சார்ந்த துறையில வந்து என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன இலவசம் கொடுக்க போறாரு, என்னென்ன செயல் செய்ய போறாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு மந்திரியும் அவங்களுடைய மானிய கோரிக்கையை வாசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று, எந்த மந்திரியாவது ஒரு மந்திரி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இலவசத்தை நிறுத்திட்டு அவங்கள தற்சார்பு வாழ்க்கை, உழைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நான் கொண்டு போறேன். ஒரு காணொலியை பேசியிருந்தேன், பால் விலையை 100 ரூபாய் உயர்த்த போறேன். வெங்காய விலை இந்த தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியா விளையுது. இந்த வெங்காயத்தோட தேவை பற்றாக்குறையினால பெல்லாரி, நாசிக் பகுதியிலேருந்து பெரிய வெங்காயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200-300 லோடு வருது லாரியில. ஒரு நாளைக்கு அவ்வளவு தேவை இருக்கு. அப்ப இந்த தேவையை வந்து அந்த பெரிய வெங்காயத்தை நிறுத்திட்டு சின்ன வெங்காய உற்பத்திக்கு என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை ஈடுபடுத்த போறேன். 2.5 மாசத்துல விளையக்கூடிய பயிர், அதுக்கு என் மானியத்தை கொடுத்து நான் அதை உயர்த்த போறேன் அப்படின்னும் அந்த மாதிரியோ இல்ல தக்காளி என் ஊர்ல நல்லா விளையுது, எவ்வளவு விளைவிச்சாலும் விளைச்சு கொண்டு வாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட விலை எந்த நாளும் இறங்காம ஏறாம ஒரு 60 ரூபா அல்லது 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். வர்ற நஷ்டத்தை நான் மானியமா தரேன். விவசாயிகளுக்கு பயப்படாம விவசாயம் பண்ணுங்க, கொண்டு வாங்க, எந்த நாளும் ஒரு நல்ல விலை தர்றேன். தேவைக்கு அதிகமா வந்துச்சுன்னா வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண பாக்குறேன். இல்லைன்னா தக்காளி பவுடராவோ அல்லது தக்காளி கிரீமாவோ அல்லது தக்காளி கூலாவோ நான் செஞ்சிடறேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இன்னும் சொல்லறதுக்கு நிறைய இருக்கு. 3 நிமிஷத்துக்குள்ள நிறைய பேசி முடிக்கணும்ல. இந்த மாதிரி சொல்ல நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை தேடி இந்த மக்களை உழைப்புல ஈடுபடுத்தி இலவசமா கொடுக்கக்கூடிய இலவசங்கிறது எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு 1000 ரூபாய் தானே. 1 ரூபாய் அரசுக்கு வருமானம், சரி 100 ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா அதுல 40 ரூபாயை இலவசமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த நாடு உருப்படும்? மக்கள் உழைக்காம 4 லட்சம் கோடியில 1 லட்சம் கோடியை உழைக்காம இலவசமாவே கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? எத்தனை காலத்துக்கு இப்படி கொடுக்க முடியும்? இந்த அரசியல்வாதிகள் உங்களை மாட்ட மாட்டாங்க. இப்படியே கொடுத்து உங்களை பிச்சைக்கார மக்களாவே, கையேந்தக்கூடிய பிச்சை, மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, கையேந்தக்கூடிய பிச்சைக்காரனாவே வச்சுக்கதான் நினைப்பாங்க. நீங்க மாறாம இதை மாற்ற முடியாது. சிந்தியுங்கள் உறவுகளே.